NCERT Grade 12 Chapter 9 Coordination Compoundsல book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 9.5 Specify the oxidation state of oxidation number of a metal in the following coordination entities கொடுத்துட்டாங்க. ஸோ oxidation state of metal கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்க இங்க CO and H2O CN EN 2 times and 2 plus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. CO தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், COவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ப்ளஸ் 1 இன்ட்டு வாட்டர் நியூட்ரல்னால சார்ஜ் 0, ப்ளஸ் சைனனுடைய சார்ஜ் -1, ப்ளஸ் இஎனுடைய சார்ஜ் 0. ஸோ அப்போ அந்த லேகானுடைய சார்ஜ் தெரியணும். ஈக்குவல் டு மேலே என்ன சார்ஜ் இருக்குது பாருங்கள், +2. அப்போ என்ன பண்ணிக்கிறேன், +2 அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வருது பாருங்கள் ஆன்சரு. ஸோ எக்ஸு -1 ஈக்குவல் டு +2 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும், 2 + 1. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும், +3 வரும். ரைட்டா? அடுத்து செகண்ட் பாருங்க, CO Br2 En2 கொடுத்துருக்காங்க. ஸோ CO Br2 En 2 டைம்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ அதேமாதிரி போட்டுக்கலாமா, எக்ஸு ப்ளஸ் 2 இன்ட்டு -1 ப்ளஸ் 2 இன்ட்டு 0 தட் இஸ் ஈக்குவல் டு +1. அப்போ என்ன வரும், எக்ஸு -2 ஈக்குவல் டு +1. அப்போ எக்ஸ் ஈக்குவல்னா வரும் +3 வரும். ஸோ இங்கே என்னது, மெட்டலோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +3. ரைட்? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். ஸோ தேர்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் பிளாட்டினம் Cl4 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது PtCl4 2-. ஸோ பிடி கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸு ப்ளஸ் 4 இன்ட்டு -1 ஈக்குவல் டு -2. அப்போ எக்ஸ் -4 ஈக்குவல் டு -2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும், +2 அப்படின்னு வரும். ஏன்னா அந்த மைனஸ் பிறந்த நோக்கு போனால் ஆயிரும், +4 ஆயிரும். அப்போ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருக்கு, இங்கே பிளாட்டினத்துக்கு. ரைட்? அடுத்து பாருங்கள் ஃபோர்த் ஒன், K3FeCN 6 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ K3FeCN 6 டைம்ஸு நியூட்ரல் காம்பவுண்ட், இது மேலே சார்ஜ் இல்லை, அப்போ ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். 3 K இருக்குது, பொட்டாசியோட சார்ஜ் +1. ரைட்டா? ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 6 இன்ட்டு -1. அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், 3 + எக்ஸு -6 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸு -3 ஈக்குவல் டு 0. அப்போ நேரம் எக்ஸ் ஈக்குவல் டு +3. அப்போ அயனுடைய சார்ஜ் என்னதுங்க, +3. ரைட்? ஸோ லாஸ்ட்டு கொஷின், லாஸ்ட் காம்பவுண்ட் பாருங்கள், ஃபிஃப்த் ஒன். ரைட்? CrNH3 3 டைம்ஸ் அண்ட் Cl3 இருக்குது. ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஆக்சுவலாக +3 தான் ஆன்சர். ரைட்டா? எப்படி, குரோமியம் எக்ஸு, ரைட், +3 இன்ட்டு அமோனியா நியூட்ரல் 0. அதுமாதிரி என்ன வந்துடும், +3 இன்ட்டு -1 ஈக்குவல் டு மேலே எந்த சார்ஜ் இல்லை, ஸோ அப்போ என்ன ஆயிரும், 0. அப்போ x -3 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு +3. ரைட்டா? ஸோ அப்போ இது இப்படி தான் மெட்டலோடைய ஆக்சிஜன் எடுக்கணும். அப்போ ப்ரைமரியாக அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த லிகான்ஸோடைய சார்ஜ் தெரிஞ்சாலே கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ அதேமாதிரி காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன பண்ணிக்கணும், நம்ம ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போட்டுக்கணும். நியூட்ரலாக இருந்தால் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் 0 போட்டுக்கணும். அப்போ நியூட்ரல் எங்கெங்கே நமக்கு வந்திருக்கு பாருங்கள், இங்கே நியூட்ரல் வந்திருக்கு, நான் 0 போட்டிருக்கேன், இங்கே நியூட்ரல் 0 போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி 0 போட்டுக்கணும். ரைட்? லிகானோடைய சார்ஜ் மஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்? தேங்க்யூ.